ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நான் தான் உங்கள் டிஜிஎக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கிரியேட்டிவ் மோடில் எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இந்த கிரியேட்டிவ் மோடில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக கட்டி பார்க்க போகிறோம். நம்ம வச்சுருக்கிறது ஃப்ளாட் வெல் தான் வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரக்சருமே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம இப்போ ஸ்பான் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து டார்க் ஒர்க் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம். ஒர்க் பிளான்ட் வச்சு நம்ம இப்போ ஃபுல்லாக கீழே வந்து இது போட்டுக்கலாம் கைஸ். அது பேர் என்ன கைஸ், டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. அவுட்புட் போட்டுக்கலாம் கைஸ். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஃப்ளோர் ஏற்றிக்கலாம் கைஸ். இதில் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் கைஸ். இது ஏன்னா ஒரு 2 hours வீடியோ வருது. நான் உங்களுக்கோசரம் ஷார்ட் அவுட் பண்ணி காட்டுறேன் கைஸ். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பண்ணனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளாண்டு காட்டுறேன். அடுத்த கிராண்ட் வீடியோ போடலான்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். எல்லோரும் இந்த இன்னவரில் பார்த்துருந்தீங்கன்னா யாராவது லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போ உங்களுக்கு வீடியோ எவ்வளோ நேரம் வரும்னா 16 minutes வரும் கைஸ். இப்போ கீழே எல்லோ காங்கிரீட் போட்டுக்கிற கைஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மிங் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து இது பண்ணிக்கலான்னு இருக்கோம் கைஸ். ஃபார்மிங்கும் இந்த சைடு இதுக்கு அனிமல்ஸ்க்கு தேவையான இடம்லாம் வச்சுக்கலான் இருக்கோம் கைஸ். இப்போ இது போட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோன்னா பிரேக் பண்ணிட்டு இங்கே நம்ம டோர் வைக்க போகிறோம் கைஸ். அதனால் ஸ்டேர்ஸ் வச்சாச்சு. ஸ்டேர்ஸ் வச்சுட்டு இப்போ டோர் எடுத்து இங்கே வச்சிடலாம் கைஸ். இந்த கலர்லேயே இருக்கட்டும், அப்போனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். இது ஃப்ளாட் வேல்டுங்கிறனால நம்ம இங்கே வந்து எல்லா இதுவுமே கட்டி பார்க்கலான் இருக்கோம் கைஸ். எல்லா ஸ்ட்ரக்சருமா கட்டி பார்க்கலான் இருக்கோம் கைஸ். யாராவது நம்ம வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்மளுக்கு ஒவ்வொரு லைக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கூட நம்ம எப்படியாவது ஒரு 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் கைஸ். சீக்கிரமாக அந்த 100K சப்ஸ்கிரைபர் இதை முடிக்கணும் கைஸ். இப்போ இது ஃபுல்லாக கிளாஸ் போட்டுடலாம் கைஸ். இப்போ நம்ம இங்கே வந்து ஃபார்மிங்க்கு வந்து இது தேவைப்படாது கைஸ். அதனால் இதை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஃபார்மிங் இது போடணும் கைஸ். ஃபார்மிங் அந்த இது மட் இருக்குல்ல கைஸ், அது இங்கே போடணும். அதனால் இதை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணிட்டு இங்கே இந்த கிராஸ் பிளாக் போட்டுக்கலாம் கைஸ். இதை ஃபுல்லாக பிரேக் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக இங்கே போட்டு கைஸ். இப்போ ஃபார்ம் லேண்டுக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்கலாம் கைஸ். இப்போ ஓக் பிளான்ட் வச்சு ஓக் பிளான்ட்லேருந்து வாட்டர் ஊற்றிக்கலாம் கைஸ். அப்போனா தான் கொஞ்சம் வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக அங்கே இதாகும். இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே ஒரு ஓக் பிளான்ட் வச்சு இது பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ ஃபார்ம் லேண்டுக்கு அந்த இது பண்ணுறது அது வாயில் வர மாட்டேங்குது கைஸ். இப்போ நம்ம ஒரு இது ரெண்டாக வச்சுக்கலாம் கைஸ். இப்போ நடுவில் ஏன்டா கேப் விட்றேன்னு கேட்பீங்க. அங்கே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இதுக்கு நடந்து போகிறதுக்கு வந்து வழி விட்டுருக்காங்க கைஸ். அங்கே வந்து நம்ம அந்த இது போட்டுக்கலாம் கைஸ். டார்க் ஸ்லாப் போட்டுக்கலாம். ஸ்லாப் போட்டால் தான் கைஸ் நல்லாயிருக்கும். அப்போனா தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம வந்து அங்கே இதெல்லாம் வச்சிட்டோம் கைஸ். இப்போ இங்கே வந்து திருப்பி அதே மாதிரி வாட்ரு ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். வாட்ரு ஃபில் பண்ணிட்டு ஸ்லாப் திருப்பி வச்சுக்கலாம் கைஸ். ஸ்லாப் வச்சு வாட்டர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம் கைஸ். திருப்பி இங்கே ஃபுல்லாக வாட்டர் விட்டு இப்போ ஃபுல்லாக அந்த இது வச்சுக்கலாம் கைஸ். ஃபார்மிங் லேண்ட் இது இப்போ ஃபுல்லாக இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம இது பண்ண பிறகு கைஸ் இங்கே ஒரு இது வருது கைஸ். இப்போ வாட்டர் இருக்கான்னு உள்ளே பார்த்துட்டோம். வாட்டர் இருக்குது கைஸ். இங்கே ஃபுல்லாக ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் கைஸ் நடக்கிறதுக்கு. திருப்பி இங்கே ஃபுல்லாக வாட்டர் ஊற்றி விட்டு நம்ம ஸ்லாப் வச்சுக்கலாம் கைஸ். இங்கே மட்டு வந்துடுச்சு, இங்கே வச்சுக்கலாம் கைஸ். இப்போ நம்ம இந்த இது வச்சுக்கலாம் கைஸ். இங்கே ஃபுல்லாக ஸ்லாப் வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்லாப் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ அந்த இது ஒர்க் பிளான்ட் இதே எடுத்துக்கலாம் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம வாட்டர் விட்டோம்ல கைஸ். இப்போ இதுக்கு இதை ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு இங்கே ஃபுல்லாக நடக்கிறதுக்கான ஸ்பேஸ் போட்டுக்கலாம் கைஸ். இங்கே ஃபுல்லாக ஸ்லாப் வச்சுட்டு திருப்பி இப்படி ஒரு 4 இது இங்கே ஒரு இதில் 3 இருக்க மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். அப்போனா நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நம்ம இது வந்து இது பண்ணிக்கிட்டோங்க கைஸ். இப்போ இங்கே ஒரு இது பண்ணிட்டு இங்கே ஒன்று போட்டுக்கலாம் கைஸ். இங்கே ஒன்று இது பண்ணிட்டு இங்கே ஒரு பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒன்று போட்டுக்கலாம் கைஸ். இப்போ ஸ்டோன் பிரிக் வச்சுக்கலாம் கைஸ். இந்த கலர் வேணாங்க கைஸ், வேறு எதாவது கலர் வச்சுக்கலாமா கைஸ்? இந்த இது வச்சுக்கலாம் கைஸ். இதை வச்சுட்டு ஸ்டோன் பிரிக்லேயே இந்த கலர் வச்சுக்கலாம் கைஸ். இதை வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக வச்சுட்டா இப்போ வந்து டோர் போடணும் கைஸ். அந்த டோர் பேர் லேட்ரண்ட் வச்சுக்கலாம் கைஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம டோர் போட்டுக்கலாம் கைஸ். லேட்ரண்ட் ஃபுல்லாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ இங்கே ஃபுல்லாக இது ஃபில் பண்ணுங்க கைஸ். கிளாஸ் ஃபில் பண்ணிடலாம் கைஸ். இது ஃபுல்லாக கிளாஸ் ஃபில் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ போய்ட்டு கைஸ் இங்கேயே ஸ்டோன் பிரிக் வச்சு இப்போ இப்படி ஒரு சிங்கிள் ஸ்டாண்டிங்காக வச்சு இது 3 வச்சு 3 பக்கமும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். அப்போனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே 2 ஒன்று விட்டு வச்சுக்கலாம் கைஸ். அப்போனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பிரிக் வச்சு இங்கே லேட்ரண்ட் வச்சுக்கலாம் கைஸ். திருப்பி இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். க்ளோஸ் பண்ணிட்டு இது வச்சுக்கலாம் கைஸ். செரிஃபியர் இருந்துச்சு அது ஒரு கைஸ், அது ஒரு டோரு அது வச்சுக்கலாம் கைஸ். எல்லா சீடியும் எடுத்து அங்கங்கே போட்டு விட்டுக்கலாம் கைஸ். இன்னும் நம்ம வீடியோ யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்போனா தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு, அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக ஏற்றிடலாம் கைஸ். எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் கைஸ்.
ஏன்னா பாதியாக அது வந்து அனிமல்ஸுக்கானதை விட்றலாம் கைஸ். இந்த சைடு நம்ம இதுக்கு வச்சுக்கலாம் கைஸ். இங்கே ஃபுல்லாக இது பண்ணி பிரேக் பண்ணி டோர் வச்சுக்கலாம் கைஸ். இந்த அந்த ஜாயிண்ட்டு எல்லா ஜாயிண்ட்டையும் ஒட்டுக்கா வச்சுக்கலாம் கைஸ். இப்போ எக்ஸ் எடுத்து எல்லா எக்ஸையும் போட்டுடலாம் கைஸ். இப்போ நம்ம எத்தனை வைக்க முடியும்னா ஒரு 9 பெட்ஸை வச்சுருக்க முடியும் கைஸ். இதை கொண்டுடலாம். இதுக்கு இந்த இடம் தேவையில்லை. இதுக்கு இங்கே வச்சுக்கலாம். இங்கே கவு விட்டுக்கலாம். அதையும் கொண்டுடலாம். கவ்வை தூக்கி நடுவில் விட்டுலான்னு பார்த்தேன் கைஸ். இங்கே பிக்கு இங்கே எதுவுமே விடாமல் போகணுமா கைஸ்? விட்டோம் கைஸ். விட்ருக்கோம், நம்ம கோட்டு விட்ருக்கோம் எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கைஸ், இப்போ லேடரை வச்சு மேலே போகிறதுக்கோசரம் இது பிரேக் பண்ணி விட்றலாம் கைஸ். ஏன்னா இங்கே ஸ்டெப்ஸு கட்டினா நம்மளுக்கு கீழே வந்து கொஞ்சம் நிறைய இடம் இதாகும் கைஸ். அதனால் நம்ம இங்கே வந்து லேட்ரேட் வச்சிட்டோம்னா மேலே போய் மேலே இங்கே வந்து மேலே ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். ரூம் ரெடி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் கைஸ். இந்த ரூம் இந்த ஃபுல்லாக இந்த ஃபாலிங் போகிற இந்த சீலிங் போடுற வரலும் நான் உங்களுக்கு வந்து சாங் ஆட் பண்ணிடுறேன் கைஸ். இதை முடிஞ்ச பிறகு நான் உங்களை வந்து பேசுகிறேன் கைஸ். கைஸ் இப்போ அந்த இது முடிச்சாச்சு கைஸ். இப்போ கிளாஸ் வைக்கலாமான்னு பார்த்தேன் கைஸ். மேலேருந்து பார்த்தா வேணாம் கைஸ். இங்கே நம்ம வந்து காங்க்ரீட்டில் வந்து பர்பிள் கலர் காங்க்ரீட் போட்டுடலாம் கைஸ். மேலே வந்து டைல்ஸ்க்கு அங்கே டைல்ஸாக தெரியும் கைஸ். இது இங்கே வந்து அப்புறமேட்டு உடச்சிக்கலாம் கைஸ். அது வந்து ஒரு பால்கனி வைக்கிறதுக்கோசரம் பார்த்துருக்கேன் கைஸ். பால்கனி அப்புறமேட்டு வச்சுக்கலாம் கைஸ். இப்போ இதில் ஃபுல்லாக இது பண்ணிட்டு இது ஃபுல்லாகவும் போட்டுடலாம் கைஸ். அப்போனா தான் நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் கைஸ். இது இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணிட்டு இங்கே வந்து இது போடுறதுக்கு கைஸ். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஸ்டெப்ஸ் மேலே வைக்கிறதுக்கு. நான் தான் சொன்னேன்ல கைஸ், அந்த இடத்துல நிறையா ஸ்டெப்ஸுக்கு இது பிடிக்கும், அதனால தான் அந்த இடத்துல வைக்கல. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் வச்சிடலாம் கைஸ். ஸ்டெப்ஸ் வச்சுட்டா மேலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். நம்ம இந்த ஹவுஸ் வந்து எத்தனை ஃப்ளோர் பண்ணியிருக்கோம்னா 2 ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இது பண்ணலாம். இது பண்ண மாட்டோம் கைஸ், இது அவ்வளோதான். இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு பார்த்தா கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. பட் இன்னொரு வேலை பண்ணணுன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே வந்து இது வச்சுக்கலாம் கைஸ். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து செயின் வச்சு போட்டுடலாம் கைஸ். செயின் வச்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைனாக இருக்கும் கைஸ். பிரேக் பண்ணிட்டு இங்கே செயின் வச்சு போட்டுடலாம் கைஸ். இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே இந்த மூலையில் ஒன்று வச்சுக்கலாம் கைஸ். அது வேறு உக்காந்து போடுற மாதிரி வருது கைஸ். இதில் ஒன்று வச்சுக்கலாம் கைஸ். இங்கே ஒன்று வச்சுக்கலாம் கைஸ். அதை பிரேக் பண்ணி விட்டோம். இது இங்கே வச்சுக்கலாம் கைஸ். மேலே போய்க்கலாம். மேலே போய்ட்டு அடுத்த ஃப்ளோருக்கு தேவையானது ஏற்றிக்கலாம் கைஸ். இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து பிரேக் ஆன ஒரு இடம் பிரேக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கைஸ். நான் பார்த்தேன், இல்லை அது பிரேக் ஆனதுலையாட்டிருக்கு கைஸ். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஃபா மாதிரியே இருக்கா கைஸ். எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? யாராவது ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன கேம் விளாட்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கேம் விளாட்லாம். இது நல்லா இருக்கா கைஸ்? இது நல்லா இல்லை. கொஞ்சம் இது பிரேக் பண்ணிட்டு இதை 4 இதாக வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக வச்சோம்னா கூட டேபிள் மாதிரி வந்துச்சு கைஸ். இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ளவர் பாட் வச்சா கூட நல்லா இருக்குங்க. சரிங்க, ஃப்ளவர் பாட்டுக்கு தேடி பார்க்கலாம். ரெட் வுட் வச்சிடலாம். ஃப்ளவருக்கு தேடிக்கலாம் கைஸ். ஃப்ளவர் பாட்டு வேறு எதுன்னு மறந்து போச்சு கைஸ். இது இல்லை, இந்த ஃப்ளவருக்கு இன்னொரு பாட்டு இருக்கும் அதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுதான் இதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் எடுக்கிறதுக்குல சன்ஃப்ளவர் எடுத்துகிறேன்னாட்டிருக்கு. இங்கே ஃபுல்லாக இது டிவி மாதிரி இருக்கா கைஸ். டிவி கிடையாது, அது பிக்சர் தான். நம்ம எதோ அதை டிவி மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் கைஸ். இப்போ புக் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் கைஸ். புக் ஸ்டாண்டை ஃபுல்லாக வச்சுட்டு கைஸ் இப்போ புக் ஸ்டாண்டு ஃபுல்லாக மேலே வச்சுக்கலாம் கைஸ். இப்போ வந்து என்ன வைக்கணும்னா என்ஸ்டாண்டிங் டேபிள் வைக்கணும் கைஸ். அது வச்சா அது நல்லாயிருக்கும். இப்போ வேறு என்ன வைக்கணும்னா கைஸ் இந்த சைடு இதுக்கு கைஸ் இப்போ இது வேணாம் கைஸ், செஸ்ட் வச்சுக்கலாம். அது என்ற செஸ்ட் வச்சுட்டா அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்டேலாக இருக்கும் கைஸ். அது டபுளாக வைக்க முடியல, இது டபுளாக வைக்க முடியாதனால இது வச்சுக்கலாம் கைஸ். இது மேலே அடுக்கி விட்டுக்கலாம் கைஸ். இப்போ இது ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் கைஸ். இது ஃபுல்லாக மேலே இது பண்ணிட்டு கீழே சர்வைவல் மோடில் மாற்றி போயிட்டு இருந்தேன் கைஸ். உங்களுக்கு ஸ்பீடாக வச்சனால அது தெரியல, அது போயிட்டு இருந்தேன் கைஸ், அதனால் இது பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து கைஸ் இங்கே ஃபர்னஸ் வச்சுக்கிட்டேன் கைஸ். ஃபர்னஸ் வச்சா நம்ம வந்து சர்வைவல் மோடில் விளாட போகிறதில்ல, இருந்தாலும் வச்சுக்கலாம் கைஸ். அப்போனா தான் நான் நிறையா ஃபுட்டு இது பண்ணுறதுக்கு வேறு எதுக்காக யூஸ் ஆகும்னு. இங்கே பால்கனிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் கைஸ். பால்கனிக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். முன்ன ரெடி பண்ணிக்கிட்டேன்னு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம கரெக்டாக அளவு வச்சு பிரேக் பண்ணிக்கலாம் கைஸ். அப்போனா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை முடிஞ்சிடும். இப்போ கீழே இங்கேருந்து பார்த்தா கைஸ் கீழே எல்லாமே நல்லா தெரியுதில்ல கைஸ், அதுக்கோசரம் தான் கைஸ் இது பண்ணேன். இப்போ இங்கே ஃபுல்லாக இது பண்ணிட்டு இங்கே கிளாஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம் கைஸ். கிளாஸ் வச்சுட்டு இப்போ இங்கே படுக்கிறதுக்கோசரம் இந்த இது பண்ணிக்கலாம் கைஸ். செரி ஸ்டாப் போட்டுக்கலாம் கைஸ்.
செரிஸ் சேர் போட்டுக்கிட்டா இப்போ நல்லா அது படுக்கிறதுக்கு அந்த இது மாதிரி சோஃபா மாதிரி இருக்குது கைஸ். இந்த சோஃபா கம் பெட் மாதிரி வரும் கைஸ். அதனால் பார்த்தா இந்த கிளாஸ் வேணாம் கைஸ். இந்த இதில் பாக்ஸ் கிளாஸ் வச்சுக்கலாம் கைஸ். எதுக்குன்னா இங்கே ஒரு டோர் போட்டுடலாம், நல்லாயிருக்கும், வியூஸுக்கும் நல்லாயிருக்கும், சன்ரைஸ் அப்போ பார்க்குறதுக்கு. மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணி விட்டுடலாம் கைஸ். இப்போ இந்த இது வச்சு இந்த பிளாக்கை வச்சு ஃபுல்லாக இது பண்ணிடலாம் கைஸ். இப்போ இது எல் ஷேப்பில் கட்டணும் கைஸ். நம்ம எல் ஷேப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். அது எல் ஷேப்பில் போட்டு விட்டுறலாம். இது வேறு கைஸ். உங்களுக்கு 5 இதில் பார்க்கும்போது அப்படி இருக்குது கைஸ். இப்போ நம்ம அது இது பண்ணிகிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டேர்ஸ் வச்சுக்கலாம் கைஸ். இந்த ஸ்டேர்ஸை உடச்சிடலாம் கைஸ். இப்போ அந்த இது வச்சுக்கலாம் கைஸ். மேலே வந்து ஃபுல்லாக இது வச்சு மூடிக்கலாம் கைஸ். பர்பிள் கிரானைட் வச்சு மூடிக்கலாம் கைஸ். இப்போ வந்து திருப்பி இந்த கலரே வச்சு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம அக்வாரியம் தான் கட்ட போகிறோம். இந்த ரூம் வந்து இப்போதைக்கு நம்ம இது பண்ண போகிறதில்ல. வேறு ஏதாவது இது ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கும் போது அந்த வீடியோவில் மேலே ஏதாவது பண்ணுறோன்னு போட்டுடலாம் கைஸ். மேலே கம்மிங் சூன்னு போட்டு விட்ருவோம். அதனால் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இது ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணலாம்னா கைஸ், மேலே வந்து இது வச்சு பண்ணிடலாம் கைஸ். ஒயிட்டு காங்க்ரீட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் கைஸ். ஃபில் பண்ணிட்டு உள்ளே வந்து இது வச்சுக்கலாம் கைஸ். வாட்டர் இது பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் கைஸ். அதை ஃபில் பண்ணுறவங்களும் யாராவது லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்மளுக்கு அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க கைஸ். ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலான்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் போடலாம். என்ன கேம் விளாண்டு போடணுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். பட் நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள் கைஸ். நம்மளோட மோட்டிவேஷனு ஒவ்வொரு லைக் போட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல கைஸ். இது யூஸ் பண்ணுறதுக்கு ஐடியில் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிக்கலாம் கைஸ். இப்போ இங்கே வந்து இன்னொரு ஸ்டேர் தான் போட்டாகணும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த காங்க்ரீட் இன்னொரு இது போட்டால் தான் அடியில் போய்ட்டு வாட்டர் ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் கைஸ். அடியில் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிக்கலாம் கைஸ். இப்போ இதை வந்து இது பண்ணிட்டு நம்ம இது எடுத்து விட்டுடலாம் கைஸ். இப்போ இதை பிரேக் பண்ணி விட்டால் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சா கைஸ். இப்போ நம்ம ஃபுல்லாக இது வந்து ஏற்றிக்கலாம் கைஸ். இந்த பிளாக்கை ஃபுல்லாக வச்சுக்கலாம் கைஸ். இப்போ பிளாக் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கைஸ், மேலே ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். மேலே ஃபுல்லாக கிளாஸ் போடணும் கைஸ். அதுக்கு முதல்ல இருங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம அங்கே அக்வாரியம் பண்ணுறதுனால நம்ம இது ஸ்விம்மிங் பூல் பண்ணலாம் தான் கைஸ் ஃபஸ்ட்டு பிளானு. ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் கைஸ். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா அக்வாரியம் பண்ணிடலாம். நம்ம பின்னாடி ஏதாவது ஃப்யூச்சரில் என்ன பண்ணிக்கலாம்னா கைஸ், இந்த பக்கத்தில் நம்ம இவ்வளோ இடம் விட்டு வச்சுருக்கலாம் கைஸ், அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி பண்ணி விட்றலாம் கைஸ். அது அன்றைக்கி நம்ம வேணுங்கும் போது பிரேக் பண்ணி விட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலாக மாற்றிக்கலாம் கைஸ். இது ரெண்டுத்தையும் இது பண்ணி கூட கம்பைன் பண்ணி கூட ஸ்விம்மிங் பூலாக மாற்றிட்டு அக்வாரியத்தை வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே அக்வாரியம் வந்து இதாக வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம இந்த ஃப்ளாட் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரும் என் ஓன் க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பண்ணி வீடியோவாக போட்டுறேன் கைஸ். இன்னொரு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்படின்னா தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம இங்கே ஃபுல்லாக இது வச்சு கிளாஸ் வச்சுக்கலாம் கைஸ். இப்போ இதில் ஃபுல்லாக இது பண்ணிட்டு கிளாஸை ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ இங்கே ஃபுல்லாக ஒயிட் காங்க்ரீட் வச்சு இது பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா இது எதுக்கு பண்ணுறேன்னு கேட்காதீங்க. இது எதுக்கு பண்ணுறேன்னா இது வாட்டர்லாம் இதாக போகிறதுக்கு கைஸ், அதனால தான் பண்ணுறேன். இப்போ வாட்டர் ஃபுல்லாக வெளியே இது ஆயிடுச்சு, அவுட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ இங்கே வந்து டோர் வச்சிடலாம் கைஸ். டோர் வைக்கிறதுக்கோசரம் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். சரியாக போச்சு கைஸ். இப்போ இது போட்டு இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு அங்கே ஒரு டோர் போட்டுடலாம் கைஸ். இப்போ வாட்டர் சரியில்லை. இப்போ இங்கே வாட்டர் லெவல் கரெக்டாக பார்க்கணும் கைஸ். இல்லைனா இப்போ எதுக்கு மேலே போடுறேன்னு கேட்கலாம். மீன் இல்லைனா வெளியே குதிச்சிடும் கைஸ். ஃபிஷ்ஷெல்லாம் விட்டோம்னா வெளியே எகிரி குதிச்சு ஓடி போயிடும். அதுக்கு தான் கைஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதில் ஃபுல்லாக அளவு வச்சு கரெக்டாக ஒரு பிளாக்குக்கு வாட்டர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் கைஸ். அடுத்த இது வச்சா கரெக்டாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்துக்கலாம் கைஸ். இதில் ஃபிஷ் பானுங்கிறது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதில் மைண்ட் கிராஃப்ட் விளாண்டே நான்லாம் ரொம்ப வருஷம் ஆகுது கைஸ். அதனால் இப்போ தான் விளாண்டுருக்கேன். நம்ம யூடியூப் சேனலுக்கோசரம் தான் விளாட்றேன்னு. அதனால தான் கைஸ். நம்ம ஏன் அதை ஃபுல்லாக பிரேக் பண்ணோம், பேசாமல் இப்படியே விட்ருக்கலாம் கைஸ். அது உள்ளே நல்லா இருக்குல்ல கைஸ். இப்போ வந்து நம்ம கிராஸ்லாம் வச்சு உள்ளே டெக்கரேஷன் பண்ணி விட்டுக்கலாம் கைஸ். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் இதை வந்து ஸ்பீட் மோஷனில் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியாது. நான் இதுக்கு பின்னாடி கிளிப்ஸை வந்து ஃபுல் அவுட்புட்டை வந்து நான் பின்னாடி கிளிப்ஸில் காட்டுறேன் கைஸ். அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் நான் நார்மலாக எவ்வளோ ஸ்லோவாக பண்ணானோ அவ்வளோ இதாக காட்டுறேன் கைஸ். அதாவது வீடை மட்டும் சுற்றி மட்டும் காட்டுறேன் கைஸ். இதெல்லாம் ஏன்னா இது வந்து 1.5 hours இது கைஸ்.
ப்ராஜெக்ட் இந்த கைஸ். அதனால் நம்ம ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். பின்னாடி நம்ம ஃபுல்லாக காட்டலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே ஃபுல்லாக பார்த்தாச்சா, இங்கே வந்து ஒரு டோர் போட்டால் வேலை முடிஞ்சு கைஸ். இப்போ டோர் போட்டால் அங்கே ஃபுல்லாக இது வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வேலையை முடிஞ்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இது வைக்கணும் கைஸ். இங்கே இதுக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கைஸ். இதை க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு கைஸ். அவ்வளோதான். இன்னொரு நம்ம வீடியோ யாராவது கடைசி வரல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஏன் கேட்டுகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க கைஸ். ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்டிங் யூடியூபரு, அதனால தான் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கேன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபுல்லாக லேட்ரண்ட்டை போட்டுக்கலாம் கைஸ். லேட்ரண்ட்டை போட்டு விட்டால் பின்னாடி நம்ம இது பண்ணமோ பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ இங்கே வச்சு இப்போ சைன் போர்டு வச்சுக்கலாம் கைஸ். இப்போ சைன் போர்டை இது பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம், கம்மிங் ஜோன்னு போட்டு விட்டுருலாம் கைஸ். இப்போ கீழே போயிட்டு இங்கே இதில் வந்து இங்கே பெட்டு மேலே தான் ஃபஸ்ட்டு பெட்ரூம் போடுறதா இருந்தேன்னு சொன்னேன்ல கைஸ். அதனால் நான் கீழே போட்டுவிட்டேன் கைஸ். அதனால் இது பண்ணிட்டேன் கைஸ். இப்போ ஏன் வீடியோ வரலன்னா கைஸ், இப்போ நான் உங்களுக்கோசரம் பேசுகிறதுக்கோசரம் இந்த மாதிரி போட்டிருந்தேன் கைஸ். இப்போ நான் ஃபுல் வீடியோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் கைஸ். கைஸ் இப்போ நான் எப்படி வீடு இருக்குன்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் கைஸ். இப்போ நம்ம சர்வைவல் மோடில் மாற்றி நான் உங்களுக்கு இப்போ சுற்றி காட்டுறேன் கைஸ். இது ஃபுல்லாக இது கைஸ். இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு பெட்டு விட்டோம் தானே கைஸ். நம்ம இந்த பெட்டு காணும் கைஸ். அது எங்கே இங்கே குதிச்சு போயிடுச்சா இல்லை இறந்து போச்சான்னு தெரில கைஸ். இல்லை அர்ஜென்ட்டில் விடாமல் கூட போயிருப்போம், அது கரெக்டாக தெரில. இப்போ மேலே போகிறேன் கைஸ். இப்போ மேலே போயிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே கம்மிங் ஜூன்னு போட்டிருக்கேன் கைஸ். இங்கே போனீங்கன்னா நம்மளோட உழைப்பு வீணாக போல் கைஸ். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இது நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. லாஸ்ட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கீழே போயிடுறேன் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன் கைஸ். அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன போடுறேன்னு சொல்லுங்கள் கைஸ். See you in next video. டாட்டா, bye bye. Every night